ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அருந்தவச்செல்வம். நாளை மறுநாள் வியாழக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. நாளை மறுநாள் வியாழக்கிழமை விநாயக பெருமானுக்குரிய வளர்பிறை சதுர்த்தி விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இந்த விரதம் தொடர்பில் சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். நாளை மறுநாள் வியாழக்கிழமை 22/1/2026 அன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி விரதம். விக்னங்களை தீர்க்கின்ற விநாயகப் பெருமானை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய வளர்பிறை சதுர்த்தி விரத அனுஷ்டானங்கள். இந்த சதுர்த்தி வளர்பிறையிலும் வரும், தேய்பிறையிலும் வரும். தேய்பிறையிலே வருகின்ற பொழுது சங்கடகர சதுர்த்தி என்று சிறப்பாக பூஜிக்கப்படுவது. இந்த வளர்பிறை சதுர்த்தியிலும் தேய்பிறை சங்கடகர சதுர்த்தியிலும் விநாயகப் பெருமானை வேண்டி வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் விநாயகர் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற சிறப்பான அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள், உற்சவங்கள் இவற்றிலே நாமும் கலந்து கொள்வதோடு விநாயகப் பெருமானுக்கு பிரீதியான பாலினாலே அபிஷேகம், இளநீரினாலே அபிஷேகம் செய்வித்து கொழுக்கட்டை, மோதகம், அவல், கடலை, மாம்பழம் இவையெல்லாம் நிவேதனமாக வைத்து பிரார்த்தனை செய்கின்ற சிறப்போடு கூடியது இந்த சதுர்த்தி விரதம். வளர்பிறை சதுர்த்தியிலும் தேய்பிறை சதுர்த்தியிலும் விநாயகர் ஆலயங்களிலே நடைபெறுகின்றதாகிய சிறப்பான பூஜைகள் வழிபாடுகளிலே நாமும் கலந்து கொண்டு இறைவனுடைய பரிபூர்ணமான திருவள்ளியெல்லாம் பெறுகின்ற பொழுது எல்லா விதமான விக்னங்களையும் வேரோடு களைபவர் விநாயகப் பெருமான். நமக்கு வருகின்ற வினைகள் எல்லாம் வேரோடு களைகின்றவன் விநாயகன். விநாயகனே வெவ்வினையை வேறறுக்கவல்லான். அந்த வகையிலே விநாயகப் பெருமானுடைய ஆலயங்களிலே நாமும் சென்று பிரார்த்தனைகள் செய்வதோடு விநாயகப் பெருமானுடைய தேவார திருமுறைகளை பாராயணம் செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.